வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொஸ்டின் 7 ப்ளூரல். ஓகேங்களா? ஏற்கனவே நீங்க ஒரு 6 கொஸ்டின் படிச்சுட்டு இருக்கிறீங்க நான் நம்புறேன். அதுல ஒரு 4 கண்டிப்பா உங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்கு கண்டிப்பா வரும். ஓகேங்களா? இனி மீதி 2த்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா லெசன் வைஸா பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். ஷுவரா எல்லாருமே நல்ல மார்க் எடுப்பீங்க. ஓகேங்களா? அதனால டெய்லி ரெகுலரா கடைசி நேரத்துல போய் படிக்கிறதுக்கு டெய்லி ரெகுலரா படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம், டென்ஷன் இல்லாம இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்குள்ள நம்ம என்ன லெசன் ப்ளூரல் அதை பார்க்கலாம். டெஃபினேஷன், சிங்குலர் ப்ளூரலோட டெஃபினேஷன் என்ன? சிங்குலர் அப்படின்னா என்ன? ஒருமை. ப்ளூரல் அப்படின்னா என்னது? பன்மை. ஓகேங்களா? ஒன்னு மட்டும் அப்படின்னு சொல்றது என்னது? சிங்குலர். நிறைய ஒண்ணுக்கு மேற்பட்ட அதை என்னன்னு சொல்றோம்? நம்ம plural அப்படின்னு சொல்றோம். A singular noun refer to one person, place, thing or idea. Example, cat, city, book. Plural form na என்னது? More than one person தான் என்னன்னு சொல்றோம்? Plural form அப்படின்னு சொல்றோம். S போட்டு S போடணும்னு சொல்லுவீங்க இல்லையா? அதுதான். Cats, cities, books. சரி, இப்ப rules for forming plural form. இப்போ நமக்கு குட்டி ரூல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ரூல்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா? பொதுவா நிறைய இதுக்கு எல்லாமே என்ன வரும்? எஸ் மட்டும் ஆட் பண்ற மாதிரி வரும். ஒரு சிலதுக்கு இஎஸ் வரும். இந்த இஎஸ் எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னா அந்த வேர்டு எஸ். ஓகேங்களா? அந்த வேர்டு எதுல முடியணும் உங்களுக்கு? எஸ், எஸ்ஹெச், சிஹெச், எக்ஸ், இசட் இதுல முடிஞ்சா நம்ம என்ன போடணும்? இஎஸ் போடணும். ஓகேங்களா? எஸ்ல இஎஸ் எப்ப போடணும்? இதுல முடிஞ்சா என்ன பண்ணலாம்? இஎஸ் போடலாம். ஓகே, கிளியர்? தென் நெக்ஸ்ட் ஒய் வந்ததுன்னா ஐஇஎஸ் போடணும். அந்த வேர்ட்ல எண்டிங்ல ஒய் வந்ததுன்னா ஐஇஎஸ் போடணும். ஒய் எடுத்துட்டு என்ன பண்ணணும்? ஐஇஎஸ். பேபி அப்படின்னு இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? ஒய் எடுத்துட்டு ஐஇஎஸ், பேபிஸ். ஸ்டோரி என்ன வரணும்? ஸ்டோரிஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதோட ஒரு சில எக்ஸெப்ஷன் உண்டு. என்ன அப்படின்னா இப்போ அந்த வேர்ட் இருக்கு இல்லையா? இப்ப பாய் அப்படின்னு இருக்கு. இந்த ஒய்க்கு முன்ன வவல்ஸ் வந்ததுன்னா, வவல்ஸ் தெரியும் இல்லையா? ஏஇஐஓஇ. அந்த ஒய்க்கு முன்ன வவல்ஸ் வந்ததுன்னா என்ன பண்ணணும்? எஸ் மட்டும் தான் போடணும். ஓகேவா? கிளியர் தானே? அப்போ சின்ன குட்டி ரூல்ஸ் தான். ஒரு நிறைய இதுக்கு என்ன வரும்? எஸ் வரும். எஸ், எஸ்ஹெச், சிஹெச், எக்ஸ், இசட் வந்ததுன்னா இஎஸ். ஒய் வந்ததுன்னா ஐஇஎஸ். அந்த ஒய்க்கு முன்ன வவல்ஸ் வந்ததுன்னா எஸ். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஇஎஸ், ஆட் விஇஎஸ். இந்த விஇஎஸ் எப்ப போடணும் அப்படின்னா லைஃப் எதுல முடிஞ்சிருக்கு? எஃப்பி. அப்ப என்ன பண்ணணும்? விஇஎஸ் லைஃப்ஸ். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் என்ன ஆகாது? இந்த ரூல்ஸ் அக்செப்ட் ஆகாது. இப்ப ரூஃப் இருக்கு, சீஃப் இருக்கு. இதுல நம்ம என்ன பண்ணாங்க? ஜஸ்ட் எஸ் மட்டும் ஆட் பண்ணா போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் irregular plurals. irregular pluralsனா என்னது? இந்த எஸ்ஓ, விஇஎஸ்ஓ, ஐஇஎஸ்ஓ போடாம நம்ம அதுல உள்ள ஒரு சிலதுக்கு அதுல உள்ள வவல்ஸ மாத்த வேண்டி இருக்கும். மேன், மென், சைல்டு அதோட இதே என்ன ஆயிரும்? மாறும். சைல்டுக்கு plural என்னது? சில்ட்ரன். மவுஸ், மைஸ். இப்போ ஒரு சில plurals சேஞ்சஸ் இருக்காது. ஷீப், ஷீப் தான். டீர், டீர் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கேஸ். ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப காம்பவுண்ட் நவுன்ஸ் இருக்கு. காம்பவுண்ட் நவுன்ஸ்னா என்ன? ஒண்ணுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் வந்ததுன்னா என்னது? காம்பவுண்ட் நவுன்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? For the plural form, main words of a compound noun: tooth, teeth, goose, geese, man, men, woman, women, mouse, mice, loss, lice, die, dice, crisis, crisis, basis, basis. ஓகேவா? Next, irregular plural forms with different forms. Okay, va? Child, children, ox, oxen. Okay, next appendix, appendixes, appendices. Okay, va? Index, indices, vertex, vertices. Next, matrix, matrices, syllabus, syllabi. Okay, va? நெருக்கு சொல்லவா? அப்ப child, children, child, children, ox, oxen, then appendix, appendices, index, indices,
வெர்டெக்ஸ் வெர்டிசஸ் மேட்ரிக்ஸ் மேட்ரிசஸ் syllabus syllabi ஓகேங்களா இந்த syllabi வந்து லாட்டின் ப்ளூரல் syllabusன்னு வரும் acceptable in modern English okay cactus cacti focus foci criterion criteria alumnus alumni alumna alumnae ஓகேவா ஏன் இன்னொருக்க படிச்சேன் அப்படின்னா நீங்க கேட்கும் போது என்ன ஆயிரும் உங்களுக்கு ஓகேவா இருக்கும் நம்ம இன்னொருக்க படிச்சா போதும் ஓகேவா irregular plural with no changes இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் sheep sheep தான் வரும் deer deer fish fish okay then next irregular plural in foreign words இதெல்லாம் அப்படின்னா bacterium bacteria datum data medium media phenomenon phenomenae phenomenon phenomena ஓகேவா focus foci agenda agendas இத நல்லா படிச்சுக்கங்க ஓகேங்களா வித்தியாசமா தான் கேட்பாங்க ஓகேவா bacterium bacteria datum data medium media phenomenon phenomena phenomenon phenomena focus foci agenda agendas next ஓகே நமக்கு வந்து இப்போ அந்த இது plural form அந்த compound noun அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதை எதை வந்து pluralize பண்ணணும் அப்படின்னா அதுல அந்த காம்பவுண்ட்ல எது மெயின் நவுனோ அதை plural பண்ணா போதும் ஓகேங்களா இப்ப வந்து டூத் பிரஷ் மதர் இன்லா பாசர் பை இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்கல்ல இதுல எது மெயின் நவுன் எதை வந்து குறிப்பிட்டு சொல்றாங்கன்னு பாருங்க அதை வந்து நீங்க வந்து plural form கொண்டு வந்துடலாம் அதுல ரொம்ப டென்ஷன்லாம் ஆக வேண்டாம் இப்ப டூத் பிரஷ் இப்ப எதை மெயினான்னு சொல்லியிருக்காங்க பிரஷ் தான் அப்படிதானே அப்ப வந்து இதுக்கு வந்து plural form என்னது டூத் பிரஷஸ் ஓகேவா மதர் இன்லா வந்து யார் புரியுதா நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் ஆபீஸ்ல வந்து நவுன் எது மெயின் நவுன் எது ஆபீஸ் தான் நவுன் அப்ப போஸ்ட் ஆபீஸ் போஸ்ட்னு சொல்லக்கூடாது போஸ்ட் ஆபீசஸ் ஓகே நெக்ஸ்ட் ஸ்விம்மிங் பூல்ல வந்து எது மெயின் இந்த பூல் தான் மெயின் ஓகேவா அப்ப ஸ்விம்மிங் பூல்ல வந்து என்ன பண்ணணும் ஸ்விம்மிங் பூல்ஸ்னு சொல்லணும் ஓகேவா குட் நெக்ஸ்ட் வந்து டூத் பிரஷ் ஏர்போர்ட் ஃபுட்பிரிண்ட் சன்லைட் கிளாஸ் ரூம் mother-in-law, passerby, editor-in-chief, check-in, well-being, ஓகேங்களா ஹை ஸ்கூல் ஸ்விம்மிங் பூல் காஃபி டேபிள் ஷாப்பிங் கார்ட் இதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அதுக்கு plural form எழுதுறீங்க ஓகேங்களா அடுத்தது filling the blanks with singular or plural இதுல வந்து singular or plural ஓகேங்களா மேக்ஸிமம் என்னவா கொடுத்திருக்கேன் அப்படின்னு 7th question over ஓகேங்களா இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் happy learning ஓகேங்களா score good marks